யாரும் இங்கேருந்து நவராதீங்க. சரி. யாரு? பிளாக் ஷேடோ வியூஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம vlogs பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. நம்ம வந்து என்ன தான் vlog பண்ணாலும் இந்த அமானுஷத்தை பற்றி நிறைய மாந்திரிகர்கள் கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அகைன் வந்து நம்ம கூட ஜென் பார்த்திபன் அவர்கள்லாம் வந்து இணைச்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த vlog பண்ணுறது அமானுஷ்யமான விஷயங்களை வந்து தேடி போகிறது எல்லாமே ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஏன்னா பர்சனலாக எங்கள் லைஃப்பை வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதிச்சுது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தவறாக போக ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி அமானுஷங்களை வந்து தொடர்ந்து பின்தொடர்ந்து போகிறனால அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுனால இது நம்மளோட பர்சனல் லைஃப்பை வந்து பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அமானுஷம்ன்றது கெட்டது தான். இதை வந்து நம்ம பின்தொடர்ந்து போகிறதால எதுவுமே வந்து கெட்டது தான் நமக்கு எப்போ இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு ஆபத்து கட்டாயம் கொடுக்கும். இப்போது நீங்கள் ஒரு காட்டுக்கோ போய் ஒரு நம்மளை விட ஒரு யானையோ ஒரு சிங்கமோ ஒரு புலிக்கிட்டே பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாது என்ன பண்ணுது? அதுக்கு தொந்தரவு கொடுத்தா நம்மளை என்ன பண்ணுது? அந்த மாதிரி நீங்கள் அமானுஷத்தை நீங்கள் தேடி தேடி நீங்கள் நிறைய வீடியோக்களை நானும் பார்த்துருக்குறேன். ரொம்ப உங்கள் உயிரை வச்சு பணியை வச்சு துணிச்சலாக போகிறீங்க. அப்போ அது இருக்கிற இடத்துல தான் அது இருக்குது. நீங்கள் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணும்போது அது என்ன ஆகும்? விடக்கூடாதுன்னு கண்டிப்பாக ஒரு ஜீவராசிக்கே இப்போது 2 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு கள்ள தொடர்பு இருக்கிறவங்களே உட்காந்து ஒரு இடம் பார்க்குறோம்னா நம்ம போய் போகிறோம்னா டிஸ்டர்ப் ஆகிடும். மனிதர்களுக்குள்ளே தெரியாமல் ஒதுங்கி இருக்கிறவங்கள நம்ம போய் பார்த்தா என்ன வராங்க? டிஸ்டர்ப் ஆகுது. அப்படின்னா அது இருக்கிற இடத்துல அது இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? தேடி போய் நீங்கள் சீண்டி போகும்போது கட்டாயம் அதுக்கு கோவம் வரதான் செய்யும். அது பொதுவாக இயல்பான ஒன்று தான் அது. அதை எல்லாமே இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட வரும்போது அதை நான் கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறேன். ஒருத்தங்க ரொம்ப பாசம் வச்சோ இல்லை ரொம்ப பகை வச்சோ இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள சம்மந்தப்பட்டவங்க தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இல்லை, உண்மையாலுமே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிவு அந்த வந்து அகால மரணம் அடைகிறவங்க, விதியின்படி முடியாத இறக்குறவங்க கண்டிப்பாக சுற்றி நமக்கு பிடிச்சவங்க கூட கண்டிப்பாக அவங்க தான் பேயாகவும் ஆத்மாவாகவும் பிசாசாகவும் பிடிச்சிக்கிறது. அதுதான் அவங்களை வந்து அளவு கடந்த வெறி நம்ம மேலே உள்ள அது வந்து தவறாகவும் சொல்ல முடியாது. பாசத்தை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு உயிரோடு இருந்தால் அதை காட்ட முடியாது. அது இறந்துட்டுமே நம்ம ஆன்மாவோட சேர முடியலன்னு ஒரு வெறியாக மாறிடும். அதுதான் நம்ம மேலே உலாத்துறது, நம்மளை சுற்றி வர்றது. இறந்தவங்க கூட்டில் ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற இடத்துக்கு இறந்த ஃப்ரெண்டு மட்டும் தனியாக போகிறாரு. போகும்போது அங்கே இவரோட குரல் அங்கே கேட்குது. சரியா? இவர் பயந்துக்கிட்டு எழுந்திரிச்சு ஓடி வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குது. கண்டிப்பாக. இப்போது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்கள் வந்து மனுஷனை பெருசாக எதுவும் பண்ணாது, பயம்பொருத்தும், அவனை வந்து அவனோட கவனத்தை சிதறடிக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களே ஒருத்தர் வந்து சொன்னது என்னென்னா, இதே மாதிரி தான் ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து ஒரு வாட்டி வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது இவரை யாரோ தொண்டையை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி அழுத்துற ஒரு ஃபீல் இருந்திருக்கு. இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அப்போ தூக்கத்தில் கனவுல தான் இந்த மாதிரி தோணுதோன்னு சொல்லிட்டு பட்டுன்னு அலறி எணிக்க ட்ரை பண்ணும்போது அவரோட இறந்து போன ஃப்ரெண்டோட முகம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ணு முன்னாடி நின்றுருக்கு. அவன் தான் வந்து பிடிச்சி அவனை அழுத்துற மாதிரி அவருக்கு தோணியிருக்கு. அது வந்து ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆன்மாவுக்கு வந்து சக்தி இருக்கா? கண்டிப்பாக கட்டாயம் இருக்குது. எவ்வளோ பேரை கொண்டு இருக்குது, எவ்வளோ பேரை பேய் பிடிச்சி காத்துக்கடுப்பு பிடிச்சி நிறைய பேர் இறந்ததை கேள்விப்பட்டிருக்கலாம். கிணத்துல அமைக்கி முடிச்சு சாவடிச்சிருக்குது, அவங்கள தற்கொலை தூக்கு மாட்டிக்க வச்சுருக்குது. எவ்வளோ சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குது. ஆத்மான்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக இருந்து எதையுமே ஆசையில் அனுபவிக்க முடியாமல் இந்த அகால மரணம் அடைகிறவங்களுக்கு அந்த சக்தி கட்டாயம் உண்டு. மந்திரவாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மந்திரத்துக்காகவே கெட்ட மந்திரத்துக்காக தன்னை வந்து ரொம்ப அர்ப்பணித்து ஒரு இடத்துல தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மனுஷனுக்கும் அவங்களுக்கும் பெருசாக வந்து சம்மந்தமே இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அப்படி இருக்கவங்களும் ஆன்மாவும் ஒன்றா? ஏன்னா அப்படி இருக்கவங்க அங்கே வர்றவங்களையோ சம்மந்தப்பட்டவங்களையோ கொல்றதுக்கோ வசியம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இப்படி உண்மை இருக்கா? ஏன்னா வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை அனுபவித்தோம். இப்போ வரைக்கும் அதில் எங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. ஆனால் அந்த மாதிரி மாந்திரிகத்தை ரொம்ப தவறாக யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய அது வெறியா இப்போது எப்படி சொல்கிறதுன்னா அதையே ஒரு வெறியாக நினைக்கிறவங்க, புரியுதுங்களா? இப்போது ஒரு கொலைகாரன்னு சொல்கிறோம், அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. அவன் எப்படி கொலைகாரன் ஆகிறான்? சரிங்களா? மனநலம் அது வந்து அந்த மனசுக்குள்ளே அவங்க என்ன நினச்சி உருவாத்துறோமோ நம்ம எப்படி இப்போ பழகிறோமோ அதுவாகவே மாறிடும் போது அவங்களால எல்லாமே அந்த தீய செயலுக்கு போயிடுவாங்க. இப்போது நம்ம நல்லது செய்யணும்னு ஒரு பழகிறவங்க கண்டிப்பாக நல்லது செய்வாங்க. கெட்டது செய்யணும்னு எதோ பழகிறோமோ அது கண்டிப்பாக கெடுதலில் தான் செய்யும்.
புரியுதுங்களா? இப்போ ஒரு மனிதனோட மனநிலையை பொறுத்து தான் அது. அதே அந்த மனநிலையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது கட்டுப்பாடா இருக்கும். அளவுக்கு மீறிடுச்சுன்னா யாராலயும் அத தடுக்க முடியாது. ஏன்னா நெறைய பேர் எங்ககிட்ட கேட்குறது, நாங்களும் வந்து ஆன்மாவ வந்து பேய வந்து நேர்ல பார்க்கணும். எங்களுக்கு அந்த அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்படுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து ஒரு விபரீதத்தலாம் கொண்டு போய் உங்கள விடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. எதுவுமே வந்து தவறான செயல்னாவே அது விபரீதத்தில் தான் போய் முடியும். ஏன்னா ஒரு சில நேரத்தில எங்களையே அது வந்து தூக்கி அடிக்கும், கொல்லும், கஷ்டங்களெல்லாம் குடுக்கும் மாந்திரீகத்த சம்மந்த பொறுத்தவரைக்கும். நமக்கு எது தேவையோ அத மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல இது வந்து இப்போ வந்து நெறைய பேர் என்கிட்டயே கேட்பாங்க. சார் சார் நான் இத பார்க்கணும், நான் அதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப வந்து இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, லேடீஸ் எல்லாம் கூட அதுக்கு முன் வராங்க. அப்படின்ற பட்சத்தில நம்ப வந்து இப்ப நாங்க எப்படி எல்லாத்தையுமே இழந்துட்டு குடும்பம், குட்டி எல்லாமே எதுவும் தேவையில்லன்னு இந்த மாந்திரீக துறையில வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறோமோ, அதே மாரி தான் அவங்க நிலையும் நிக்கும். எதையுமே வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு இறங்கிக்கணும். கேள்விப்பட்ட ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, ஒரு வீடு வந்து ரொம்ப வருஷமா வந்து அந்த வீட்ல தான் இருக்காங்க. அந்த வீட்ல இதுவரைக்கும் எந்த ஒரு துர்மரணமும் ஏற்பட்டது கிடையாது. யாரும் வந்து தேவையில்லாம இறந்ததெல்லாம் கிடையாது அந்த வீட்ல. இயற்கையான மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா, அந்த மரணங்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த வீட்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு பிரசன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்பவும் அந்த வீட்ல வந்து பட்ட பகல்லேயே வந்து மொட்டை மாடியில யாரும் இல்லைனாலும் ஓடுற சத்தம் கேட்கும். நான் ராத்திரி ஆனா கதவ போட்டு ஓங்கி அடிச்சு அடிக்கிற சத்தம் அந்த மாரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டே இருக்கு. அவங்க இப்ப அந்த வீட்ட விக்க முயற்சி பண்றாங்க. அந்த வீட்ட வந்து விக்க முடியல. இந்த மாரி ஒரு நிலைமை வந்து இருக்கு. இதுக்கு என்ன ஒரு வழியா இருக்கும்? இந்த மாரி விஷயங்கள வந்து தீர்க்கறதுக்கு? இப்ப நீங்க சொன்ன இதே விஷயத்துக்காக தான் நம்மள நாடி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து என்னன்னு அத கேளுங்க. அப்ப அவர உன்ன குணப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள இப்ப நான் செய்ய போறோம். எல்லாம் உங்களுக்கு நான் லைவா காட்டுறேன். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா எங்களுக்கு வந்து நிறைய பூர்வீக சொத்து நிறைய இருந்தது. அதிகமான அளவு சொத்து. எங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்தது என்னுடைய தந்தையும், என்னுடைய தாயும் என்னை வளர்த்து நான் ஒரே ஒரு பையன் வீட்டுக்கு. என்னை வந்து படிக்க வச்சாங்க. நான் காலேஜ் ஓரளவுக்கு படிச்சுட்டேன். படித்து போகையில் என்னுடைய தந்தையும் ஒரு தொழில் ரீதியாக எந்த ஒரு வகையிலையும் முன்னேற முடியல. என்னுடைய தந்தையினுடைய அப்பாவுடைய சொத்து தான் என் தந்தையை அனுபவிச்சுட்டு வந்தார். அதை என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொத்தை அழிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் தொழில் ரீதியாக எதுவுமே அவரால் முன்னேற முடியல. நான் படித்தது மட்டும்தான். அவரும் காலம் கடந்து சில நாட்களில் உடம்பு முடியாமல் என் தந்தையும் இறந்துட்டார். அவரை நான் காப்பாற்ற முடியல. என்னுடைய தாயும் இப்போ வந்து ரொம்ப சுயநினைவிலிருந்து ஒரு ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் வந்து எங்களுக்குன்னு இப்போ இருக்கிறது இடம் இருக்குது. சரி நான் படிச்சுட்டுனே காலேஜ் முடிச்சாச்சு தொழில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற அந்த கொஞ்சம் இடம் எவ்வளோ அழிஞ்சு போச்சு. இருந்து கொஞ்சம் இடம் இருக்குது. நான் தொழில் பண்ணலான்னு அந்த இடத்துக்கு போய் ஏதாவது ஒரு வாட்டர் கம்பெனி ஏதாவது ஒரு என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கம்பெனி வைக்கலான்னு அந்த இடத்துக்கு நான் போகிறேன். போய் ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அங்கே போய் நான் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு பூமி பூஜை போடுறேன். போட்டு வீட்டுக்கு போனால் அன்றைக்கி நைட்டு மட்டும் என்னால் தூங்க முடியல. ஏன்னா என்னை ஒரு 3 பேர் பிடிச்சிக்கிற மாதிரியும் கத்தியால் வெட்டுற மாதிரியும் அலறி ஏந்து அழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அந்த பக்கமே நான் போகலன்னா அந்த இதுவே எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை. ஏதோ நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் பண்ணி இருக்கிற இடத்துல ஏதாவது நான் தொழில் பண்ணணுன்ட்டு போனோம்னா ஆனால் இடம் வந்து நல்ல வேல்யூயான இடம். அங்க எதுவும் உங்களால செய்ய முடியல. அமர விடமாட்டேன்து பொறுத்து. அங்க ஏதாவது சத்தங்கள் வருதா? சத்தங்கள்னா அங்கே போகும்போது என்னுடைய இதய துடிப்பு அதிகமாக துடிக்குது. துடிப்புகள் நிறைய இருக்குது. இதய துடிப்பு அங்கே போய் காலை வச்ச உடனே இதய துடிப்பு படபடப்பு இருக்குது. என்னால் ஒரு நிம்மதியாக நான் வந்து எந்த கான்செப்டில் போகிறனோ அந்த கான்செப்டை நான் நிறைவேற்றாத அளவுக்கு அங்கே ஏதோ ஒரு சக்தி என்னை தடுக்குது. ஆனால் அது மட்டும் நல்லா தெரியுது. உங்களையே அது மாற்றிடுது. நாங்களும் எங்கேயோ பார்த்துட்டோம். எங்கே போய் பார்த்தோம் எல்லாம் பண்ணியாச்சு. என்னுடைய நண்பர்கள் சர்க்கிளில் இந்த மாதிரி உங்களாண்ட வந்து நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க. என்னுடைய காலேஜ் சர்க்கிள் ஃப்ரெண்டு இது மாதிரி எல்லாம் வந்து உங்ககிட்ட பலன் பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட உண்மை கதை எதுவும் சொன்னதில்லை. சொன்னால் நம்மளை ஏதோ ஈவுதனமாக நினச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதில்லை. நானே வந்து தைரியமான ஆள் காலேஜில். என்னடா இவனே இப்படி பயப்படுறான்ற மாதிரி சொல்லுவாங்கிறதுக்கு நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக காலத்தை தள்ளிட்டேன். என்னையும் மீறி என்னால் முடியாமல் ஒரு கட்டத்தில் உண்மை சொல்லும் போது அடா டேய் நீ இதெல்லாம் சொல்லியிருந்தா நம்ம எப்பயோ பண்ணியிருக்கலாமாடா, நாங்களாம் இப்படிலாம் பண்ணணும் அந்த சர்க்கிளில் கொண்டு வந்தால் உங்களாண்ட என்ன நிறுத்திக்கிருக்காங்க. நீ வந்து ஒரு முறை பார், உனக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார், உனக்கு எல்லாத்தையும் அவர் முடிச்சு கொடுத்துறாங்க இட்டு வந்துக்கிறாங்க. அதனால் உன் நம்பி வந்துக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு உண்டானதை நான் உடனே நிறைவேற்றி நான் சரி பண்ணி விடுறேன்.
ஆக்ரோஷமாக இருக்கும். ரொம்ப ஆவேசமாகவும் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துலேருந்து தயவு செய்து யாரும் நகரக்கூடாது, சரிங்களா? நீங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கணும். வெளியே யாரும் தயவு செய்து வெளியே போகக்கூடாது. மீறி போனீங்கன்னா வேறு மாதிரி பிரச்சனை அபாயகரமாக வரும். இப்போ இது அனுப்புறதால ரொம்ப ஆத்திரம் ஆவேசமாக இப்போ அகோரமாக வெளியே போக போகுது, சரிங்களா? யாரும் இங்கேருந்து நகராதீங்க. சரி. யாரு? 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 இது உங்கள் இடம் கிடையாது. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க.